Good morning, student. Welcome to Sheba Group House School online class. Now, this class we are discuss about the biology. So, nutrition unit 21, nutrition and health. Very important lesson. Nutrition and health. First of all, food. The food is the basic necessity of the life. It's clear. அதாவது உணவில்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. இப்போ பேசிக்காக பார்க்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த நிறைய டிசீஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த காலகட்டத்தில் ஃபுட்டு தான் எசென்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றோம். ஸோ த ஃபுட் இஸ் டிஃபைன்டு எனி சப்ஸ்டன்சஸ் ஆஃப் எய்தர் பிளான்ட் ஆர் அனிமல்ஸ். ஸோ தட் இஸ் த ஆரிஜின் கன்சியூம்டு டு ப்ரொவைட் த நியூட்ரிஷன் சப்போர்ட் ஆஃப் த பிளான்ட் ஆர்கானிசம். அதாவது எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமாக இருக்கட்டும், அது பிளான்ட் ஆகட்டும் அனிமல்ஸ் ஆகட்டும், எதையாவது நம்ம உண்டு வாழக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஊட்டச்சத்து உணவு உட்கொள்ளுத ஊட்ட முறை அப்படி சொல்கிறோம். லிசன், ஃபுட் இஸ் டிஃபைன்ட் எனி சப்ஸ்டன்சஸ் ஆஃப் த எய்தர் பிளான்ட் ஆர் அனிமல் ஆரிஜின் கன்சியூம்டு டு த ப்ரொவைட் த நியூட்ரிஷன் சப்போர்ட் ஆஃப் த ஆர்கானிசம் அப்படின்றோம். அப்போது ஒரு தாவரத்தையோ விலங்கினங்களையும் ஏதோ ஒன்று உண்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த உணவு ஊட்ட முறை ஊட்டச்சத்து அப்படின்றோம். ஸோ இதில் இட் கண்டெய்ன்ஸ் த மெனி ஆஃப் த நியூட்ரிஷன் ப்ரொவைட் எனர்ஜி. அதாவது அதிகப்படியான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய நிறைய என்ன இருக்குது, எசென்ஷியல் கண்டெய்ன்ஸு. என்னென்ன எசென்ஷியல் கண்டெய்ன்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்போஹைட்ரேட் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலலாம் என்னென்ன இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் த எசென்ஷியல் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் ப்ரொவைட் த எனர்ஜி. இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோன்னா அதில் முக்கியமான எனர்ஜியை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சத்துள்ள ஆகாரமான உணவு தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றோம். ஸோ இதை பார்க்கும்போது இந்த நியூட்ரிஷன்ஸ் classes, the various classes of the divide, the consisted of the six classes of the nutritions. They divided the six classes. What are they? First one is here, listen carefully. Carbohydrate. Carbohydrate is a very essentially of the food. Okay, carbohydrate. Next, protein. Third, fats, minerals, and then water. Water is very essential. Okay, so carbohydrate, protein, fats, mineral and water. Okay, these are all the very important nutrition that classified the classes of the nutrients. First, carbohydrate is a essential of the organic compound. Carbohydrate is a essential of the organic compound. What are the contain? Carbon, hydrogen, oxygen. So that is called 1:2:1 ratio are present in the carbohydrate. இந்த கார்போஹைட்ரேட் சொல்கிறேன் இல்லையா, இது நமக்கு உடம்புல அதிகப்படியான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் அமைப்பு தான் கார்போஹைட்ரேட்டு. இந்த கார்போஹைட்ரேட் நிறைய எதுலலாம் இருக்கும், மில்கில் இருக்கும், மீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸில் பொட்டேட்டோலலாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கார்போஹைட்ரேட்டு இட்ஸ் டிவைடட் இன்டு த 3 groups: monosaccharide, disaccharide and polysaccharide. Carbohydrate are the monosaccharide, that is called a single monosaccharide and disaccharide. Third one is a polysaccharide. So these are the consist of the 3 groups. Okay, glucose, sucrose, fructose. This is glucose. அப்படிங்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளே குளுக்கோஸ் என்ன ஆகுது, சேகரிக்கப்படுது. ஓகேவா? டைசாக்ரைடு. இப்போ இது எதில் இருக்கும், உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட பொருளில் தான் இந்த மானோசாக்ரைட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு டைசாக்ரைட் சொல்கிறோம் இல்லையா, இது ஹனிலலாம் இருக்கும். ஹனியில் பார்த்தினாக்கா டைசாக்ரைடு இருக்கும். குளுக்கோஸு இது ஃப்ரக்டோஸு. அதுக்கப்புறம் பாலிசாக்ரைடு சொல்கிறோம். இது எதில் இருக்கும், பாலிசாக்ரைடு ஃப்ரூட்ஸில் அதிகமாக பாலிசாக்ரைடு இருக்கும். ஸோ அப்போது இந்த கார்போஹைட்ரேட் நம்முடைய ஃபுட்டுக்கு வெரி எசென்ஷியல் ப்ரொவைட் த எனர்ஜி. நமக்கு உடலில் சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் பார்க்குறோம். ப்ரோட்டீன் அதுவும் பார்க்கும்போது ப்ரோட்டீன் இஸ் த எசென்ஷியல் பாடி பில்டிங் ஆஃப் அவர்
பாடி. அதாவது ஒரு புரதம் இல்லாத உடம்புல வந்து நம்ம வந்து உயிர் வாழவே புரோட்டீனுடைய ஒரு லெவல் இல்லைனாக்கா நம்ம வந்து என்ன ஆகிடுவோம், நம்ம வந்து ஒரு டெட் பாடிக்கு சமமாகிடுவோம். ஏன்னாக்கா இந்த புரோட்டீன் வந்து குறைய உடம்புல வந்து என்ன ஆகும், நிறைய வந்து வியாதிகள் உண்டு பண்ணும். பொதுவாக பார்க்கும்போது இந்த ப்ரோட்டீன்ஸில் வந்து நிறைய டிசீஸ்லாம் வந்து வருது. குவாஷியர், அப்புறம் இந்த மெராசம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசீஸ்லாம் வரும். இந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி ஏற்பட்டு அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து 1 to 5 எதனால் அந்த மாதிரி டிசீஸ் வருது, கார்போஹைட்ரேட் வந்து அதிகரித்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக ப்ரோட்டீனோட லெவல் வந்து குறைஞ்சிரும். அப்போது உடம்புல வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ப்ரோட்டீன் ஆகட்டும், கார்போஹைட்ரேட் ஆகட்டும், மினரல்ஸ் ஆகட்டும், ஃபேட் ஆகட்டும், வாட்டர் ஆகட்டும், எல்லாமே எசென்ஷியல். பட் எல்லாமே ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். ஒன்றை விட்டு ஒன்று வந்து அதிகமாக இருந்தோட என்ன ஆகும், அது வந்து டிசீஸ் தான் வந்து உடம்புல வந்து ஒரு நோயுடைய குறைபாடை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னா. ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து பார்க்கும்போது தட் இஸ் எசென்ஷியல் ஆஃப் த ப்ரோட்டீன். இது வந்து என்னென்ன இருக்கிறதுல ஃபினலே அலனைன், வேலைன், திரோனைன் அண்டு tryptophan, lysine, leucine. So these are all the essential amino acids of the present in the protein அப்படின்றோம். So carbohydrate and proteins. Carbohydrate is a energy level, is a essential energy in our body. Protein deficiency of the two diseases, mainly for the kwashiorkor and marasms. So that is carbohydrate level. இப்போ உனக்கு வந்து கார்போஹைட்ரேட் லெவல் அதிகரிச்சுட்டு இருந்தாக்கா, நான் சொன்னேன் இல்லையா, கார்போஹைட்ரேட் லெவல் அதிகரித்து ப்ரோட்டீன் லெவல் கம்மியாக இருந்தாக்கா என்ன வரும், ஸோ அது வந்து முக்கியமான 2 டிசீஸ் வந்து ஏற்படுத்தும் சொன்னேன். குவாஷியர்கர் அண்டு மேரசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நோய் வந்து ஏற்படுத்தும். ஸோ 1 to 5 அதாவது 1லேருந்து 5 வயது இருக்கு இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணும், அந்த மாதிரி வந்து நோய் வந்து ஏற்படுத்தும். ஸோ இதுக்கு முக்கியமாக வந்து எது காரணமாக இருக்குது, எசென்ஷியல் ஃபார் த ப்ரோட்டீன் தான் வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, அதுதான் வந்து முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ வாட் இஸ் த சிம்டம் ஆஃப் த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, அப்போ வந்து என்ன ஆகும், த பல்ஜிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பல்ஜிங் ஆஃப் த ஸ்டொமக், வயிறு என்ன பண்ணும், வீக்கமாக இருக்கும். அதுக்கு முக்கியமாக காரணம் என்னது, புரதச்சத்து வந்து குறைவாக இருக்கிறது தான் அப்படின்றோம். ஸோ ஹை கண்டென்ட் ஆஃப் த ப்ரோட்டீன் எதெல்லாம் அதிகமாக இருக்கும், மில்க் அண்டு ஹோல் சீரியல்ஸ், அந்த முழு தானியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த முழு தானியங்கள் அப்படி சொல்லுவோம். எதுனாக்கா அந்த இதெல்லாம் இருக்குது, இப்போ சாமை, தினை, வரகெல்லாம் இருக்குது இல்லையா, அது. நெக்ஸ்ட்டு பல்சஸ்ஸு, நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு, மீட்டு, எக்கு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு த ஃபேட்டை பற்றி பார்க்கும்போது இட் இஸ் எ டயட் ப்ரொவைட் டு த எனர்ஜி. முக்கியமாக சொல்லும்போது இந்த ஃபேட் வந்து உடம்புல வந்து கொழுப்பு சத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து கொலஸ்ட்ரால் வந்து உண்டாக்கக்கூடிய ஒன்று. ஆனால் வந்து முக்கியமான ப்ரொவைட் த எனர்ஜி, அதுதான் வந்து உடம்புல வந்து அதிகப்படியான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு தே ஆர் இன்வால்வ் த ஃபங்க்ஷன், மெட்டபாலிக் ஃபங்க்ஷன். They involve the metabolic function. What is the metabolic function? இப்போ நம்ம உடம்புல வந்து நிறைய வளர்ச்சிதை மாற்றங்கள்லாம் ஏற்படுது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஷார்ட்டாக இருந்தாக்க நம்ம வந்து குழந்தையாக இருக்கிறோம், வளர்ந்துட்டே வரோம். இப்போ நம்ம வளர்ந்துட்டே வரோம்னாக்கா முக்கியமாக எதெல்லாம் எசென்ஷியலாக இருக்குது, கார்போஹைட்ரேட் எசென்ஷியல், vitamins essential, minerals essential, and then protein, fats, water. These are all contained essential for the human body. இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ண முடியும், அதாவது நோய் இல்லாமல் ஒழுங்காக வந்து வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்றோம். ஸோ the specific physiological and metabolic, first of all involve the metabolic function. உடலில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா வேலையும் எதை செய்யுது, இந்த ஃபேட் வந்து செய்யுதுன்றோம். நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ் வந்து பார்க்குறோம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன், விட்டமின்ஸ். ஸோ அந்த விட்டமின் இஸ் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபிசியலாஜிக்கல் அண்ட் தென் பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன். உள்ளே இருக்கக்கூடிய ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் மீன்ஸ் ஏன் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்களை வந்து உண்டாக்கக்கூடிய வேலையை செய்கிறது தான் வந்து இதனுடைய வேலையும். நெக்ஸ்ட் பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், இதுவும் வந்து உடலில் வந்து உயிர் சக்தி, அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ்க்ரீட் பண்ணுறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நமக்குள்ளே நடக்கக்கூடிய வந்து ஹார்ட் பம்பிங் ஆகட்டும், கிட்னி, எல்லா வேலைகளையும், ஸோ தட் இஸ் கால் தி பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லாமே நடக்குது இந்த விட்டமினால் தான் நடக்குது அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு one important question, vitamin D, that is called the human skin can provide the synthesis of the vitamin D. இந்த vitamin D வந்து எங்கே முக்கியமாக வந்து கிடைக்குது, அதாவது நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறோம், நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வருது இல்லையா, இந்த ஸ்கின் டிசீஸ் வந்து எதனால் வருது, இப்போ மோஸ்ட்டாக வந்து பார்க்கும்போது அதிகமாக இந்த வந்து
உலகத்தில் பார்க்கும்போது இந்த தோல் சரும வியாதி தான் வந்து இப்போ வந்து அதிகப்படியாக வருது. அதுக்கு காரணம் என்ன? ஸோ தட் இஸ் கால்ட் த விட்டமின் டி டெஃபிஷியன்சி. அந்த விட்டமின் டி வந்து இல்லாத ஒரு காரணத்தால் தான் வந்து தோலில் வந்து அந்த சரும வியாதியெல்லாம் வந்து ஏற்படுது. ஸோ ஹியூமன் ஸ்கின் கேன் பி synthesized to the vitamin D when is exposed to the sunlight. அது எங்கேருந்து கிடைக்கும்? சூரிய ஒளி மூலயமா கிடைக்கக்கூடியது தான் வந்து இந்த விட்டமின் டி அப்படின்றோம். ஸோ தட் இஸ் எஸ்பெஷலி ஏர்லி மார்னிங். நீ வந்து சரி விட்டமின் டி மிஸ் சொல்லிட்டாங்களே நம்ம போய் வெயிலில் நிற்கிறோன்ட்டு நீ எனி டைம் போய் வெயில் நின்னாக்கா அந்த விட்டமின் டி உனக்கு வந்து என்ன ஆகாது? ப்ரொவைட் ஆகாது, ஸ்கின்னில் வந்து உனக்கு கிடைக்காது. ஏர்லி மார்னிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த விட்டமின் டி தான் வந்து அதில் வரக்கூடிய ஒரு விட்டமின் டி தான் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து கொடுக்குது அப்படின்றோம். அது பொதுவாக பார்க்கும்போது டீஹைட்ரோக்ளோரட்ரால்ஸ் இது வந்து என்னென்னாக்கா இது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த டீஹைட்ரோ வந்து கொலஸ்ட்ரால்ஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுனாக்கா உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின் டியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றோம். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விட்டமின் டி. நெக்ஸ்ட்டு மினரல்ஸ் பார்க்குறோம். மினரல்ஸ் வந்து பொதுவாக வந்து எல்லா விதமான பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நெசசரி ஃபார் யுவர் லைஃப். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் வந்து இந்த மினரல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எதுனா ஒரு மினரல்ஸுடைய டெஃபிஷியன்சி ஏற்பட்டால் கூட உடம்புல வந்து பல மாற்றங்கள் பல குறைபாடுகள் வந்து ஏற்படும் அப்படின்னும். ஸோ மேக்ரோ மினரல்ஸ் this they classified to the two minerals. One is a macro minerals and another one is a micro minerals. What is the macro minerals? The required by the body, by the human body. ஒவ்வொரு மனிதனுடைய பாடியிலே வந்து ரெக்வயர் பண்ணக்கூடிய வந்து ஒரு மினரல்ஸ் தான் வந்து இந்த மேக்ரோ மினரல்ஸ் சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் த மேக்ரோ மினரல்ஸ்? காப்பர் இருக்கலாம், பாஸ்பேட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இது மெக்னீஷியம் இருக்குது, சல்ஃபர். திஸ் ஆர் ஆல் த மேக்ரோ மினரல்ஸ். லிசன், கிளாசிஃபை டு த name the macro minerals. Define, name the macro minerals. Questions கேட்கலாம். ஸோ required the human body and then for example copper, phosphate, sulfur, magnesium, these are all the macro minerals. It's clear? Next, micro minerals. The micro minerals that is the same. They required the human body and the trace element. What is this? Trace element. So that is called the sulfur, iron and the cobalt, copper. So these are all the macro and micro minerals. Next we are going to the vitamins. Vitamins, what are the sources of vitamin and then deficiency of the disorders. What is the deficiency of the disorders and then symptoms எதனால் வருது அப்படின்னு பார்க்குறோம். இப்போது VA that is called a vitamin A. இதோடைய சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதெல்லாம் அதிகமாக இருக்கும்? மில்க்கு, லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபிஷ், மீட், then fruits. These are all the vitamin A. So deficiency, what is the deficiency disorder? That is a night blindness. அந்த இது சொல்கிறேன் இல்லையா, இந்த நிக்டலோஃபியா மீன்ஸ் தட் இஸ் கால்ட் ஏ நைட் பிளைண்ட்னஸ் சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லுவோம் மாலை கண் நோய் சொல்கிறேன் இல்லையா, நைட் பிளைண்ட்னஸ்ஸு. மாலை கண் நோய் ஏற்படுது, பார்த்துருக்கியா? அதாவது போக போக என்ன பண்ணு, இப்போ வந்து டே டைம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நல்லா பவராக இருக்கும், விஷன்ஸ் கிளியராக இருக்கும். பட் போக போக என்ன ஆகும், உனக்கு வந்து கண் வந்து ரொம்ப மங்கலாக போயிடும். ஸோ தட் இஸ் கால்ட் த நைட் பிளைண்ட்னஸ். தட் இஸ் கால்ட் ஏ ஜீரோஃபெத்தால்மியா அப்படி சொல்கிறோம். இட் இஸ் ஏ ட்ரைனஸ் ஆஃப் த கார்னியா. எப்படி இது ஏற்படுது? அதாவது அந்த கண் இருக்கு இல்லையா, கண் விழி வந்து உனக்கு நம்ம ட்ரை ஆகிடும். அதாவது கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் வந்து இருந்துகிட்டே இருந்தால் தான் நமக்கு என்ன இருக்கும், நமக்கு வந்து எந்த ஒரு அரிப்பு இல்லாமல். நல்லா கேட்டுக்கோ, கண் அரிக்குது, கண் வந்து வலிக்குது, ரொம்ப வந்து இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு அது வந்து அந்த கண்ணில் இருக்கக்கூடிய தண்ணியோட பவர் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஏ கார்னியா சொல்லுவோம் இல்லையா, அதாவது ட்ரைனஸ் ஆஃப் த கார்னியா அப்படின்றோம். அன்ஏபிள் டு த சீ இன் த நைட் டிம் லைட்டு. நம்ம நைட்டில் பார்க்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்ணில் வந்து வெறும் கடல் நம்ம பார்க்க ரொம்ப டிம்மாக தெரியும். ஸோ தட் இஸ் கால்ட் த நைட் பிளைண்ட்னஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். விட்டமின் ஏ தட் இஸ் த. அப்போது இந்த விட்டமின் ஏ வந்து எதில் வந்து சோர்ஸஸ் இது இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. பார்க்கும்போது கேரட்டு முக்கியமாக பார்க்கும்போது கேரட்டில், பப்பாயாவில், அண்ட் தென் லீஃபி வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிலாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து இலை காய்கறிகள்லாம் வந்துருக்கு இல்லையா, அதில் இருக்குது. ஃபிஷ்ஷில் அதிகமாக இருக்கும். ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும்.
கேரட்டில் பார்த்தீங்கன்னா கெராட்டினாய்ட் சொல்கிறேன் இல்லையா. ஸோ வந்து உனக்கு கண் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த கேரட் வந்து அதிகமாக சாப்பிட சொல்லுவாங்க. அதில் வந்து கெராட்டினாய்டு வந்து அதிகமாக இருக்குது. பப்பாயா. நெக்ஸ்ட் வந்து டைரி ப்ராடக்ட்டு. வாட் இஸ் த டைரி ப்ராடக்ட்டு? இந்த பால் சம்மந்தப்பட்ட பால் பொருட்கள் சொல்லு இல்லையா, அதிலெல்லாம் வந்து அதிகமாக இருக்குதுன்றோம். நெக்ஸ்ட்டு நான் விட்டமின் டியை பற்றி இப்போ தான் சொன்னேன். விட்டமின் டி வந்து என்னது? சன்லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு விட்டமின் டி வந்து சன்லைட்டில் தான் அதிகமாக இருக்கும். இது வந்து என்ன ஆகுது? ரிக்கட்ஸ் நோய் வந்து ஏற்படுத்துது. விட்டமின் டி வந்து குறைவாக இருந்தாக்கா ரிக்கட்ஸ் நோய் வந்து ஏற்படுத்தும். இந்த ரிக்கட்ஸ் நோய் எப்படி ஏற்படுத்துது? இந்த ரிக்கட்ஸ் நோய் வந்து குழந்தைகளுக்கு வந்து விட்டமின் டி, அதாவது பவுல் லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கால் வந்து என்ன பண்ணோம்? பவுல் லெக்ஸு, டிஃபெக்டிவ் ஆஃப் த ரிப்ஸு அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த பீஜன் ஆஃப் த செஸ்ட்டு. இப்போ இது வந்து ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்களுக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப குறைவாக இருந்தால் ஏற்படக்கூடியது. கால் வளைஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்து அந்த செஸ்ட் இருக்குது இல்லையா, பீஜியன் செஸ்ட் மாதிரி வந்து அந்த நிறைய பேர் பார்த்துருக்க இல்லையா நீ, அதாவது அவங்க போகும்போது நல்ல ஒரு தலை மட்டும் அப்படி இருக்கும், அந்த செஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் த பீஜியன் செஸ்ட்டு அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து இருக்கும். இதுக்கு முக்கியமாக வந்து பார்க்கும்போது நம்ம இதில் என்னென்ன சாப்பிட்றது? விட்டமின் டி வந்து சன்லைட்டு ஃபஸ்ட்டு அது தெரியும். த ஸ்கின் இன் த சன்லைட்டு, அது ஏன்னாக்கா ஸோ சிந்தசைஸ் பை த ஸ்கின். அப்போ வந்து தோலில் வந்து அதிகப்படியாக சேமிக்க வைக்கக்கூடிய சக்தியை வந்து எது உருவாக்குது? இந்த விட்டமின் டி. அப்போ நம்ம எக்கு சாப்பிட்லாம். சாப்பிடும்போது அதோடைய சோர்ஸஸ் பார்க்கும்போது எக்கு, மில்க்கு, மீட்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெனி சோர்ஸஸ் ஆஃப் த விட்டமின் டி. நெக்ஸ்ட்டு விட்டமின் இ பார்க்குறோம். விட்டமின் இ அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஸ்டெரிலிட்டி இன் ரேட்டு, மலட்டுத்தன்மை சொல்லுவாங்க. ஸ்டெரிலிட்டி மீன்ஸ் மலட்டுத்தன்மை உண்டாக்குது. இதில் வந்து முக்கியமாக பார்க்குறோம். இது எதில் அதிகமாக ஏற்படுது? ரேட்டில் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்டிவ் அப்நார்மலிட்டி. அப்போது நமக்கு உடலில் வந்து ஏற்படக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ரீப்ரொடக்டிவ் செக்ஸ் ஆர்கன்ஸ் ரீப்ரொடக்டிவ், அதனுடைய அப்நார்மலிட்டி, அதனுடைய வளர்ச்சித்தன்மை வந்து எப்படி இருக்குமா? ரொம்ப வந்து குறைவாக காணப்படும். சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்கலை அப்படின்னாக்கா வளர்ச்சித்தன்மை ஆகிட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து என்னென்னாக்கா அதுக்கு உண்டானக்கூடிய அந்த ஸ்போம்ஸ் ஆகட்டும், எக்ஸ் ஆகட்டும், ஃபர்டிலைசேஷன்ஸ் வந்து ரொம்ப வெரி புவராக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் த மலட்டுத்தன்மை, ஸ்டெரிலிட்டி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்து பார்க்கும்போது சரி, அப்போது இந்த விட்டமின் இ வந்து கிடைக்குன்னா எதில் அதிகமாக இருக்கும்? அதாவது அது சொன்ன மாதிரி வந்து ஓல் வீட், இந்த முழு கோதுமை இருக்குது இல்லையா, முழு கோதுமை மாவு இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணுவாங்க? டைரெக்டாகவே ஊற வச்சு அரைச்சி அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அதில் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா அதில் வந்து அதிகமாக வந்து இ இருக்கும். விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்கும். ஓல் வீட் அண்டு மீட், வெஜிடபிள்ஸ், தென் ஆயில், மில்க் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு விட்டமின் கே. இந்த விட்டமின் கே அப்படின்னும் போது விட்டமின் கே முக்கியமாக வந்து பிளட் கிளாட்டிங் இஸ் த ப்ரிவென்டட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னென்னாக்கா கீழே விழுந்தோடனே பிளட்டு வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த பிளட்டு வந்து சடனாக வந்து என்ன ஆகிடணும்? கிளாட் ஆகிடணும். பிளட்டு வந்து கிளாட் ஆகினாக்கா பிளட்டு நின்றுட்டால் தான் என்ன பண்ணும்? லாஸ் ஆஃப் த பிளட்டு வந்து இருக்காது. இப்போனாக்கா சப்போஸ் வந்து எனக்கு லேட்டாக பிளட்டு கிளாட் ஆச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும்? ஓவர் ப்ளீடு, அதிகப்படியான ரத்தம் வந்து வெளியேற்றப்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ விட்டமின் கே வந்து பார்க்கும்போது தட் இஸ் கால்ட் த விட்டமின் கே வந்து ப்ளீடிங், அதாவது என்ன சொல்கிறேன்னாக்கா பிளட் கிளாட்டிங் இஸ் ப்ரிவென்டட், அதாவது ரத்த உறைதலை வந்து முக்கியமாக வந்து தடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து செய்கிறது தான் இந்த விட்டமின் கேயோட வேலை அப்படின்றோம். ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஏ ப்ளீடிங் ஆஃப் த டிலேட் ஆஃப் த பிளட் கிளாட்டிங். சப்போஸ் எக்ஸசிவ் ப்ளீடிங், அதிகமாக வந்து ரத்தம் வந்து வெளியேறிச்சுனாக்கா என்ன ஆகும் அவங்களுக்கு? அப்போ வந்து அந்த பிளட் கிளாட் ஆகிறது வந்து லேட் ஆச்சுன்னா ரத்தோடைய தன்மை வந்து வெளியே போயிட்டு உயிருக்கு வந்து ஆபத்தான ஒரு நிலை வந்து ஏற்படுத்தும். ஸோ தட் இஸ் கால்ட் த விட்டமின்ஸ் அண்ட் தென் டயட்ரி சோர்ஸஸ் ஆஃப் த டெஃபிஷியன்சி டிஸார்டர் அண்டு சிம்டம்ஸு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விட்டமின் ஏஆல் ஏற்படக்கூடியது அந்த டிஸார்டர்ஸ் வந்து என்னது? டெஃபிஷியன்சி, நைட் பிளைண்ட்னஸ்ஸு. விட்டமின் டி, ரிக்கட்ஸு. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக ஏற்படுது. விட்டமின் இ, ஸ்டெரிலிட்டிஸ், அதாவது ஸ்டெரிலிட்டிஸ் மீன்ஸ் அதாவது ரீப்ரொடக்டிவ் உடைய அந்த டிஸார்டர்ஸ், ரீப்ரொடக்டிவ் வந்து அப்நார்மலிட்டி, அதாவது ஏற்படக்கூடிய அந்த இனப்பெருக்க உற்பத்தியில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள், குறைபாடுகளால் வந்து மலட்டுத்தன்மை வந்து ஏற்படுதுன்றோம். இந்த விட்டமின் கே வந்து ஏற்படுத்தலாம் தான் சொல்கிறோம். நமக்கு வந்து ப்ளீடிங் ஆஃப் த கம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிளட் கிளாட்டிங், பிளட் வந்து பிளட் கிளாட்டிங் இஸ் ப்ரிவென்டட், ரத்தம் உறைதலை வந்து தடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுன்றோம். நெக்ஸ்ட் வி ஆர் கோட் த வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ். Listen children, first of all
we are learned the fat soluble solution, fat soluble vitamin. Next we are going to the water soluble vitamin. ஸோ வந்து நீரிலெல்லாம் வந்து என்னென்ன கரையக்கூடிய விட்டமின்ஸ் இருக்குது, என்ன சொல்லுவாங்க, கீரையெல்லாம் நிறைய காயெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாக்கா அதில் என்ன பண்ணணும், அந்த நிறைய விட்டமின்ஸ்லாம் வந்து அந்த வாட்டரில் வந்து குறைஞ்சிரும். ஸோ வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் அதை பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு விட்டமின் B1. இந்த B1 வந்து தயாமின்னு சொல்லக்கூடிய விட்டமின் B1 வந்து என்ன நோய் ஏற்படுத்தினாக்கா பெரிபெரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த டெஃபிஷியன்சி ஆஃப் த டிசார்டர்ஸ் வந்து பெரிபெரி நோய் வந்து என்ன ஏற்படுத்தும், இந்த விட்டமின் வந்து B1 உடம்புல குறைஞ்சாக்கா பெரிபெரி நோய் ஏற்படுத்தும். ஸோ அந்த பெரிபெரி நோய் ஏற்படுத்தினாக்கா சடன்லி அட்டாக் ஆகுதுன்னா அது பேரலைசிஸ் தான். இந்த பேரலைசிஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ வித்தவுட் எனி மூமெண்ட், அதாவது ஒரு கை ஒரு கால் வந்து போயிடும். ஸோ வந்து ஒரு ஆக்ஷன் கூட இருக்காது. இந்த பேரலைசிஸ் அட்டாக் சொல்ல கை கால் விழுந்துடும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இதை சொல்கிறோம். ஸோ அப்போது இது எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மீட்டு, கோதுமை, அதுக்கப்புறம் வந்து மில்க்கு, அதுக்கப்புறம் அது வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்ணும். முக்கியமாக பார்க்கும்போது இந்த ஸ்ப்ரவுட்டட் சீட் சொல்லுவாங்க இல்லையா. வாட் இஸ் த ஸ்ப்ரவுட்டட் சீட்? முளை கட்டிய பயிர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரவுட்டட் சீட்னாக்கா முளை கட்டிய பயிர் சொல்லுவாங்க இல்லையா. என்ன பண்ணுவாங்க, முந்தின நாள் வந்து அந்த பயிர் வகைகள்லாம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தா லைட்டாக அந்த ஜெர்மினேஷன் ஸ்மெல்ஸ் இது ஃபார்ம் ஆகிருக்கும். லைட்டாக வந்து அந்த முளை மாதிரி விட்டுருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக வந்து இந்த ஊற வச்சதை வந்து ஃபில்ட்ரேட் பண்ணி அதை நல்லா டைட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கட்டி வச்சுட்டு பார்த்தோன்னாக்கா நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அது வந்து பச்சையாகவும் சாப்பிட்லாம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து வேக வச்சு சாப்பிட்றாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் கால் த ஸ்ப்ரவுட்டட் சீட். இது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கினாக்கா நமக்கு வந்து பெராலிசிஸ் அப்படி சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து வராமல் தடுக்கலாம். இந்த கை கால் வந்து செயலிழந்து போது சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் கால் த பெராலிசிஸ் அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு விட்டமின் B2. இது வந்து ரிபோஃப்ளாவின், வந்து ஆரிபோஃப்ளாவினஸ் சொல்லக்கூடிய இரிட்டேஷன் இன் ஐஸு, கண்ணில் வந்து எரிச்சலை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாமினேஷன் ஆஃப் த லிப்ஸு, இந்த உதடுகளாக இருக்கு இல்லையா, உதடுகள்லாம் வந்து வெடிக்கும்னு சொல்லுவாங்க பாரு, பாலமாக வெடிக்கும். அதாவது சில பேருக்கு இந்த உதடு வந்து வெடிச்சுன்னா அப்படின்னு பிளட்டு வரும், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ தட் இஸ் த இந்த B2 விட்டமின் B2 வந்து குறைவாக இருந்தால் தான் அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து ஏற்படுது அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு விட்டமின் B3 நியோசின். இது வந்து பெலக்ரா, லிசன் கேர்ஃபுல்லி, பெலக்ரா வந்து நோய் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னும் போது விட்டமின் B3 நியோசின் அதன் மூலயமா வந்து ஏற்படுது. ஸோ லாஸ் ஆஃப் மெமரி அண்டு டயரி. இந்த விட்டமின் B3 உடம்புல குறைஞ்சாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ தான் நீ வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி வந்து ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு வந்திருப்பேன். ஸோ விட்டமின் B3 பெலக்ரா. ஸோ தட் இஸ் கால் த லாஸ் ஆஃப் மெமரி அண்ட் த டயரியா. ஏன்னா அது நம்ம இப்போ தான் வந்து ஒர்க்கு ஒன்று செஞ்சுருப்போம், ஆனால் நம்ம செஞ்ச ஒர்க்கே மறந்துடுவோம். ஸோ அதனுடைய முக்கியமான அதுக்கு என்ன காரணம், இந்த விட்டமின் B3 உடைய டெஃபிஷியன்சி தான் நமக்கு காரணமாக இருக்குது. இப்போ B3யால் வந்து வரக்கூடிய ஒரு டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் வந்து பெலக்ரா நோய் சொல்லுவோம். ஸோ லாஸ் ஆஃப் மெமரி அண்டு டயரியா, அதாவது டயரியாவும் ஏற்படுத்தணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விட்டமின் B12. இந்த விட்டமின் வந்து B12 வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்க, அதாவது பெர்னீஷியஸ் அனேமியா, உயிரையே போக்கக்கூடிய வந்து ஒரு இரத்த சோகை வந்து ஏற்படுத்தும். அதாவது இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த B12 விட்டமின் வந்து B12 வந்து உடம்புல வந்து ரத்தத்தை வந்து உற்பத்தி செய்ய சொல்லியா. இந்த B12 அப்படின்றது குறைஞ்சாக்கா என்ன நோய் ஏற்படுது, உயிரையே குடிக்கக்கூடிய பெர்னீஷியஸ் அனேமியா நோய், இரத்த சோகை வந்து ஏற்படுதுன்றோம். ஸோ இது எதனால் ஏற்படுது, ஸோ டிக்ரீசஸ் த RBC செல்ஸு, உடம்புல வந்து அந்த ரெட் பிளட் செல் இருக்கு இல்லையா, அதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து டோட்டலாக டிக்ரீஸ் ஆகிடும், டோட்டலாக குறைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருப்பது ரத்த சோகை. இப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம உடம்புக்குள்ளே வந்து அந்த RBC அப்படின்ற ஒரு செல்லு தான் நம்மளை வந்து இயக்க வைக்குதுன்றது நமக்கு தெரியாது. நம்மளோட ரத்தம் குறைய நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஸோ அந்த RBC வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம், நல்லா அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய நல்ல வந்து ஃபுட் ஆகட்டும், அந்த அதுக்கப்புறம் இந்த டேட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பேரிச்சி மழை சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். அப்புறம் வந்து இந்த எல்லோ கலரில் கூடிய எல்லோயிஷ் ஃப்ரூட்ஸில் வந்து பனானா இருக்குது, பப்பாயா இருக்குது, இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்ணும். நெக்ஸ்ட் வந்து விட்டமின் C. நெக்ஸ்ட்டு ஸ்கர்வி நோய், விட்டமின் C உடைய டிசார்டர்ஸ் வந்து என்னது, டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் வந்து ஸ்கர்வி. ஸோ அதோடைய சிம்டம்ஸ் என்னது அந்த ஈரெலாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து பிளட்டெல்லாம் வந்து வரும். அப்புறம் வந்து போன்ஸ் வந்து அந்த டீத்தோட இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்து இருக்காது அப்படின்றோம். லிசன் சில்ட்ரன்,
this class we are discuss about the classified the vitamins, what are the functions and vitamin sources and deficiency disorders. These are all finishing this lesson. Next class we are going to the food preservation. Thank you.